வணக்கம் நண்பர்களே. பரந்தூர் விமான திட்டம் ரத்து செய்யப்படுகின்றது என்று தமிழக முதல்வர் விஜய் அவர்கள் அறிவித்துள்ளார். உடனடியாக இதற்கு ரியாக்ட் செய்திருக்கிறார் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள். இது நாட்டின் பொருளாதாரத்தை அதல பாதாளத்துக்கு பின்னோக்கி இழுக்கின்றது என்று சொல்லியிருக்கிறார். அவர்களுடைய அமைச்சர்கள் இந்த ராஜன், ராஜா, தங்கம் தென்னரசு, உதயநிதி ஸ்டாலின் அடுத்தடுத்து இது தொடர்பாக கருத்து தெரிவிக்கிறாங்க. தமிழக அரசியல் வரலாற்றை ஆய்வு செய்தோம் என்றால் எதிர்கட்சி ஒன்று ஆளுங்கட்சியின் திட்டத்தை எதிர்க்கும், அதை மக்கள் பிரச்சனையாக மாற்றி ஆட்சி அமைக்கும். அடுத்து வருகின்ற ஆளுங்கட்சி அறிவிக்கும் திட்டத்தை எதிர்கட்சி மக்கள் பிரச்சனையாக மாற்றி கொண்டு. ஆனால் இந்த பரந்தூர் திட்டத்தை பொறுத்தவரை பிரதான கட்சிகளான திமுக சட்டையே செய்யல. பரந்தூர் மக்களின் 1000 நாள் போராட்டம், ஏகனாபுரம் மக்களின் நீண்ட நெடிய போராட்டத்தை 10 பைசாக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மதிக்கல. அது தொடர்பாக ஒரு கருத்து சொல்லவில்லை. அதான் அதுல கொடுமை. ஒரு முதல்வர் 8 வழிச்சாலை எதிர்த்து போராட்டம் நடத்தியவர், எடப்பாடி பழனிசாமி தலைமையில் 8 வழிச்சாலை எதிர்த்து கடும் கண்டனங்கள் தெரிவித்த முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் பரந்தூர் விமான திட்டத்தை எதிர்த்து மக்களின் போராட்டத்தை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை. அதே நேரத்தில் ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தமிழகத்தில் கொழுந்து விட்டு எரிந்தது. அதை பற்றி வாயே திறக்கவில்லை. 2 போராட்டங்களும் தான் அந்த திமுகவை தோற்கடிக்க வைத்து விட்டது. ஆனாலும் தோற்கடிக்கப்பட்ட பிறகும் அந்த பரந்தூர் திட்டம் வேண்டும் என்று இவர்கள் கூறுகின்றார் என்றால் அந்த நோக்கம் என்ன என்று ஆய்வு செய்ய வேண்டும். அந்த எந்த மக்கள் தோற்கடிக்கப்பட்டார்களோ, எந்த மக்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்களோ அவர்களுடைய நோக்கம் இப்பொழுது அரசால் நிறைவேறிக்கிறது. ஆனால் தோற்ற பிறகும் இந்த திட்டம் வேணும் என்று கூறியார்கள். அப்படியானால் ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி விமானம் வந்தால் சரியாடுன்னு சொன்னா இந்த தூய்மை பணியாளருக்கு பணி நிரந்தரம் செய்திருக்க வேண்டும் அல்லவா? பரந்தூர் திட்டம் ஒருவேளை வந்திருந்தால் அங்கும் தூய்மை பணியாளர் வேலை செய்வார்கள். அவர்களும் அப்பொழுது ஒப்பந்த தொழிலாளர் தான் இந்த அரசு வைத்திருக்கும். ஒரு பொருளாதார வளர்ச்சி என்பது ஒப்பந்த தொழிலாளி முறை ஒழிப்பது. தூய்மை பணியாளர் கூட ஒரு நிரந்தர வேலை தர முடியலன்னா நாட்டின் பொருளாதாரம் வளர்ந்து என்ன ஆகுது? அப்ப இப்படிப்பட்ட சூழல்ல இயற்கை சமன்பாடை பேணி காக்கவும், நீர்நிலைகளை காக்கவும் கூலை நண்பர்கள் அழகான ஒரு அறிக்கை கொடுத்திருந்தாங்க. பரந்தூர் திட்டம் வந்தால் எப்படி நீர்நிலைகள் நாசமாகும்னு அறிவிக்கின்றாங்க. அப்பேற்பட்ட முப்போகம் விளையக்கூடிய மண்ணை பொழுது காப்பாற்றப்படுகிறது. ஆனாலும் வரிசையாக திமுக, அதிமுக, பாஜக போன்ற கட்சிகள் அது கண்டனம் தெரிவிக்கின்றன. நாடே மூழ்கிவிட்டது போல ஒரு குரலை எழுப்புகின்றன. உண்மையில் தமிழ்நாட்டில் இருக்கின்ற விமான நிலையங்கள் லாபத்தில் தான் இயங்குகிறது என்ற அறிக்கை விமான நிலைய அத்தாரிட்டி தெரிவிக்க வேண்டும். உண்மையில் உதான் திட்டத்தின் அடிப்படையில் நாடு முழுக்க விமானங்கள் கொண்டு வரப்படுகின்றன, அது லாபத்தில் இயங்குகிறது அறிக்கை வெளியிட வேண்டும். இப்படி ஒரு விமான திட்டத்தை ரத்து செய்ததற்கு தமிழக விஜய்க்கு நன்றி தெரிவிக்கணும். நன்றி.